வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு 5.1 மேனுவல் ஆம்பிளிஃபையர். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கும் மாஸ்டருக்கும் பெரிய வால்யூம் கண்ட்ரோலு, மற்றது பேஸ் ட்ரபிள், ஃப்ரண்ட்டு, சரவுண்டு, அப்புறமா 6வது டம்மி தான். தென் சென்டரோட வால்யூம் கண்ட்ரோல்ஸ் தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் யூஎஸ்பி போர்டு வந்து பகாரியாவோட பெரிய போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்கோடரும் கனெக்ட் பண்ணலாம். பட் இதில் வந்து நம்ம வெறும் ரிமோட் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இதை பண்ணியிருக்கிறோம். இது வந்து கஸ்டமரோட பழைய ஹோம் தேட்டருக்கு பதிலாக நம்ம பண்ணி கொடுக்குற ஆம்பிளிஃபையர். ஸோ அது அந்த 4 இன்ச் ஸ்பீக்கரை வச்சு தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையரை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம். இதில் இன்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் லைட் வந்து பிங்க் கலர் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து கஸ்டமர் கேட்ட கலரு. தென் உள்ளே பார்த்தீங்கன்னா 24 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர், 12012 1 ஆம்பியர் நம்ம மெட்டல் டையோடு போட்டிருக்கிறோம் ரெக்டிஃபயருக்கு. தென் 1063 கெப்பாசிட்டர் போட்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 பவர் சப்ளை போட்டிருப்போம். 12012 ஐசியில் வந்து 3 போட்டிருப்போம். 5 வோல்ட்டுக்கு வந்து நம்ம 6009 போட்டிருப்போம் நாய்ஸ் கம்மி பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 12012 எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6009 இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட யூஎஸ்பிக்கு வர பவரும். அந்த 12 வோல்ட் வந்து யூவி மீட்டர் ப்ளஸ் ஃபேனுக்கும் தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 5 வோல்ட் இருக்கும். இது வந்து தனியாக வந்து நம்ம இந்த பேனல் லைட்டிங்காக கொடுத்துருக்குறோம். தென் 5.1 ப்ரோலாஜிக் பார்த்திங்க அப்படின்னா குரோடெக்கோட ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணுறோம் V5. கேபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு அது கூடயே வந்துடும். கனெக்டர்ஸும் நல்லா, குவாலிட்டியும் நல்லா இருக்குது, ஆடியோ கிளாரிட்டியும் நல்லா இருக்குது. சப்வூஃபர்லேருந்து அந்த அளவுக்கு ஒரு தெரிக்கிறதோ இல்லை பர்ன்ற மாதிரி சவுண்டோ எதுவும் இல்லை. இதில் போர்டு பார்த்தீங்கன்னா 4141 ப்ளஸ் 2030 ஐசி ஷானோட போர்டு டுவல் சப்போர்ட் 24/0 யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுவும் ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹீட் சிங் வந்து சின்னதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹீட் சிங் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 2 ஃபேன் வச்சுருக்கிறோம். ஒரு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபரோட ஐசி 4141க்கும், இன்னொரு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா காமனாக. ஸோ நம்ம இந்த டைரெக்ஷன்லேருந்து ஏரை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் கூலாகி வெளியே போகிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம பிசியோட சாக்கெட் யூஸ் பண்ணுறோம். தென் ஃபியூஸ் போட்டிருக்கோம். தென் ஸ்பீக்கர் சாக்கெட்ஸ், ஃபேனு, நம்ம மதர் கொலாக்சியல் மாதிரி எதுவும் யூஸ் பண்ணதுனால அதை நம்ம டம்மி பண்ணிட்டோம். தென் அதர் இன்புட்ஸு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சிக்னல் ஒயரிங் எல்லாமே வந்து ஷீல்டு கேபிளில் தான் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கிரவுண்டிங்குமே பண்ணாமல் ஆடியோ எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் கிளாரிட்டியாக இருக்குது. இதில் சவுண்டும் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அதுதான் ஓவர் வியூவாக. இது ஆக்சுவலாக இது கொரியர் பண்ணுறதுனால ஃப்ரெண்டில் இருக்க எதுவுமே கிளிக்கலை. இது ஒன்ஸு சப்ளையர் கஸ்டமர்கிட்ட போன பிறகு தான் நாங்கள் இன்னொரு வீடியோ நான் போடுறேன். பவர் சுவிட்சும் நம்ம ஃப்ரெண்டு பேனல்லே கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம 3 12 வோல்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா. இது வந்து முன்னாடி செஞ்ச ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா அந்த யூவி மீட்டரும் ஃபேனும் ஒரே லைனில் இருந்துச்சு, லைட்டும் ஒரே லைனில் இருந்தனால என்னென்னா நமக்கு லோடு அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி ஒரு நாய்ஸ் க்ரியேட் ஆகுது. அதனால தான் நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா பவர் சப்ளைவே தனியாக செஞ்சு நம்ம ஓனாகவே பண்ணியிருக்கிறோம். ஜிடெக் போர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது, ஒரு நாய்ஸ் எதுவுமே இல்லை, கிளியராக இருக்குது. ஆடியோவில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. தென் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் கெய்னர்ஸ் இருக்குது. பட் அவங்க கொடுத்த ப்ரீசெட்லேயே தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எதுவுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணாமலே நல்ல அவுட்புட் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த ஆம்போட ஓவர் வியூவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யுவர் வீடியோஸ். தேங்க்யூ.